ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சேஃப்டி பின்ஸ் யூஸ் பண்ணி என்னென்ன ஹேக்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன டிப்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே மெயின் ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம பேண்ட் நாடா உள்ளே போயிடும் இல்லைங்களா? ஒரு வழி டெய்லர்கிட்ட கொடுத்து இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை, அதுக்கான டைம்லாம் இப்போ என்கிட்ட இல்லை, நான் வெளியில் வேகமாக கிளம்புறேன், பட் பேண்ட் நாடா உள்ளே போகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த 2 நாடாவோட டிப்லையும் பின் பண்ணி இந்த மாதிரி சேஃப்டி பின் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவாகவே நாடா வந்துட்டு பேண்ட்டுக்குள்ளே போயிருச்சு அப்படின்னா சேஃப்டி பின் யூஸ் பண்ணி தான் வெளியே எடுப்போம். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். அது உள்ளே போனதுக்கப்புறமா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு பதிலாக முன்னாடியே 2 டிப்லையுமே நீங்கள் இந்த மாதிரி சேஃப்டி பின் குத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா, திடீர்னு அது உள்ளே போயிருச்சுன்னா கூட இந்த சேஃப்டி பின் யூஸ் பண்ணி டக்குன்னு வெளியே எடுத்துட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். இந்த டிப் தான் இப்போ நான் சீரியஸாகவே யூஸ் பண்ணுற டிப். நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம செகண்ட் டிப் என்னென்னா, நம்ம குட்டி குழந்தைங்களுக்கெல்லாம் ஷால் பின் பண்ணி தருவோம் இல்லைங்களா? அந்த ஷால் பின் பண்ணி தரது இந்த மாதிரி வெளியில் அசிங்கமாக தெரியும். ஏன், நமக்கு கூட ஷால் பின் போது இந்த மாதிரி வெளியில் அசிங்கமாக தெரியும் இல்லைங்களா? ஒரு சிலர் ரொம்ப குட்டியாக மைன்யூட்டாக பின்னே தெரியாத மாதிரி பின் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு அந்த மாதிரி பண்ண தெரியாது இல்லையா? அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி குட்டி குட்டி பீட்ஸ்லாம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை இதோட கோர்த்துட்டு இந்த மாதிரி கோர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பின் பண்ணி கொடுத்துருங்க. அப்போது அவங்களுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். சேஃப்டி பின் பண்ணியிருக்கோம் அப்படின்றதே தெரியாது. அங்கே ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். நம்ம சாரியில் கூட நம்ம ஏதாவது டிசைனர் சாரீ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைம் கூட இந்த மாதிரி நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹேக். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேர்ட் டிப் என்னென்னா, நம்ம பொதுவாக சாரீ கட்டும்போது நிறைய பின் யூஸ் பண்ணுவோம். அதை ரிமூவ் பண்ணும்போது இந்த மாதிரி சிக்கிக்கும். சில டைம் எடுக்கும்போது அந்த சாரியை கிளியர் அளவுக்குலாம் சான்சஸ் இருக்குது இல்லைங்களா? அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு பின்லேயுமே இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீட்ஸாக இந்த மாதிரி கோர்த்து வச்சுக்கோங்க. இப்போது ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீடாக எடுத்து ஒரு பின்னுக்கு ஒரு பீடு அந்த மாதிரி கோர்த்து வச்சுக்கோங்க. இது காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுங்க. நம்ம சாரியில் இது சிக்கவே சிக்காது. ரொம்ப நல்ல டிப். உங்ககிட்ட இருக்கிற பின் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி பீட்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சாரியில் சிக்காது. நம்ம சாரி கிளியறதுக்கான சான்சஸும் வராது. டிப் நம்பர் 4 என்னென்னா, இந்த மெத்தடை நம்ம பூ வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஒரு சிலர் பூ வைக்கும்போது சேஃப்டி பின்னில் தான் பூ வைப்பாங்க. அதை ரிமூவ் பண்ணும்போது அந்த பின் முடியில் சிக்கி நம்ம முடியவே இழுத்துட்ருப்போம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இதே மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பீட்ஸை நீங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் கோர்த்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சேஃப்டி பின்லேயும் ஒவ்வொரு பீட்ஸ் கோர்த்து வச்சுக்கோங்க. அதை சாரீ கட்டுறதுக்கும் பூ வைக்கிறதுக்கும் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். டிப் நம்பர் 5 என்னென்னா, நம்ம ஹேண்ட்பேக்கில் திடீர்னு அந்த ஜிப் கழண்டு வந்துடும். அப்போது நமக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த டைமில் இந்த சேஃப்டி பின்னை அதில் நீங்கள் இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவசரத்துக்கு டக்குன்னு இது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எல்லா டிப்புமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனல் மாம் அண்ட் பியூட்டி ஆர்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.